அதனால் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே 50% தான் குலதெய்வத்தை பற்றி தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளேயே செயின் மாதிரி வர. இப்போ நம்மளுக்கு பெரும்பான்மையாக கருப்புசாமி பற்றி தெரியும், முனீஸ்வரன் பற்றி தெரியும், அங்காள பரமேஸ்வரன் பற்றி தெரியும். அதிகபட்சம் இந்த விஷயம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வழக்கமாக அதை நிறைய பலி கொடுத்து வழிபடுறோம், நிறைய பூஜைகளை பண்ணுறோம். ஆனால் இது தெரியாத குலதெய்வங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100, 200, 300 குலசாமிகள் இருக்கும். சொல்ல மாட்டுறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்து ஒரு குச்சியை வச்சு வழிபடுறாங்க. நம்ம வந்து எல்லா கோயிலும் போனாலும் சலவரிசைன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு செலவழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியமாக இருந்தது. அந்த குச்சி எத்தனை வருஷமாக இருந்திருக்கும், அப்படியே இருக்குது. என்னென்னா இல்லையா இது எங்கள் குலதெய்வம், இது எப்படியா நீங்கள் எது எப்படி நான் கவனம் கேட்டேன், எப்படி உருவப்படுத்துவீங்க, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, உங்களுக்குள்ள இமேஜினேஷன் எப்படி வரும்னா அதுக்கெல்லாம் அது பதில் இல்லை. அது இதுதான் என் குலசாமி சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆணாவும் நினச்சிக்குவோம், பெண்ணாகவும் நினச்சிக்குவோம், அம்மானு கூப்பிடுவோம், அப்பானு கூப்பிடுவோம், எப்படியோ ஒன்று. எங்களுக்கு நல்லது கட்டதுன்னா அங்கே போய் காலில் வந்துட்டு கும்பிட்டு ஒரு பொங்கல் வச்சு வந்துடுவோம். எங்களுக்கு வழக்கம் நடக்குன்னுவாங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள், ஆச்சரியமான விஷயம் நான் உண்மையிலே கேட்டேன். பண்ணி இது ஆனா பெண்ணா, எப்படியோ ஒரு கேரக்டர் இருக்கணுமா இல்லையா, கேரக்டர் அவங்களுக்கு தெரியல. இதை வணக்கன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க.